ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். இந்த வீடியோ பாருங்களேன். ஸோ இந்த பூனைக்குட்டி மாதிரி தான் நம்மளும் ஆண்டவரே எப்போ ஆசீர்வாதம் தருவீங்க, இப்போவே தாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அவசரப்படுறோம்ல. ஆக்சுவலி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒன்றும் 2 minutes மேகி கிடையாது. அப்படியே உடனே ஆண்டவர் என்ன வைத்துவார், அப்படி கிடையாது. இட் டேக்ஸ் டைம். இது ஒரு பெரிய விஷயம். அதாவது பைபிளில் வர கேரக்டர்ஸ் கூட எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆபிரகாம் பாருங்க, யோசேப்பு பாருங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணுறதுனால கர்த்தர் அந்த விஷயத்தை நமக்கு தரவே மாட்டார் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. நமக்கு சிறப்பானதை கர்த்தர் தருவார். ஸோ இந்த வசனம் கூட பாருங்களேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது கர்த்தர் பாருங்களேன், நம்மளை கழுகோடு ஒப்பிடுறாரு. ஏன்னா பறவைகளே கழுகு தான் எல்லா விஷயத்துலையும் சிறந்ததாக இருக்கும். ஸோ இன்றைக்கு நம்மளும் ஏன் ஆண்டவர் இன்னும் என்னை உயர்த்தவே இல்லையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல் கர்த்தருக்கு காத்திருக்கலாம். அவர் தாமதிப்பதில்லை, அவர் சரியான நேரத்தில் நம்மளை உயர்த்துவார், நமக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். ஸோ இதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு காத்திருக்கலாமா? ஆமீன்.